பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. நகரமே அமைதியா இருக்கு. என்ன இது ஆச்சரியம்? வெயிட் மிஷின் மனுஷனோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுதா? எனக்கும் நல்ல காலம்னு சொல்லுது. எனக்கும் தான். அடேங்கப்பா, எதிர்காலத்தை சொல்லக்கூடிய மிஷினா? ஓகே ஓகே, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நாமளும் பாத்துருவோம். வரேன். அப்பா ஒருத்தர் தானே வந்திருக்கேன். இறங்கி நில்லுப்பா. அதான் கூட்டமா நிக்காதீங்கன்னு சொல்லிடுச்சுல. வாப்பா போலாம். வந்துருச்சு. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பணக்கட்டோட ஒரு பேக் கிடைக்கும். அந்த பேக்குக்குள்ள ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்பை எடுத்து நீங்க யாரெல்லாம் அடிக்கிறீங்களோ அவங்க உடம்பு வைர மாதிரி நல்லா பளபளன்னு மின்னும். அவங்க வாழ்க்கையில பிரகாசமா இருப்பாங்க. அந்த கம்பை எடுத்து நல்லா வெளுவெளுன்னு வெளுக்கலாம். சீக்கிரமா போங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு வாழ்க்கையை நடத்துங்க. ஜெய் ஹோ! பணத்தோட கிடைக்க போகுது பேக். அதனால வாழ்க்கையில இனிமேல் இல்ல லேக். சீக்கிரம் அந்த பணத்தை தேடி பார்க்கலாம். வாங்க. எங்க இருக்கு பணம்? இதுக்குள்ளே காணமே. பேக்க காணமே. எங்க இருக்கு? இதுக்குள்ளயா? எங்க இருக்கோ எங்க போச்சுன்னு தெரியலையே. போட்டு நாம விரிச்ச வலையில வசமா மாட்டிக்கிட்டா போல இருக்கு. அந்த கோல் பால் மிஷினை நான் தான் ரெடி பண்ண அவனுக்கு தெரியாது. அந்த லெட்டர்ல வந்த எல்லாத்தையும் நான் தான் எழுதுறேன்னு அவனுக்கு தெரியாது. இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள இல்ல, இங்க இல்ல. ஆஹா ஆஹா, ஜெய் ஹோ! கிடைச்சிருச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே பேக் கிடைச்சிருச்சு. பேக்குக்குள்ள பணம் இருக்க போது அதுக்குள்ள ஒரு கோலம் இருக்குது. ஜோசி சொன்னது கரெக்டா போச்சு. இந்த பணத்தை வச்சு நாம வாழ்க்கையை சிறப்பா நடத்தலாம். இந்த கோலை வச்சு எல்லாரையும் அடிக்கலாம். என்ன விஷயம் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா பாக்ஸர் நினைச்சு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு பணம் நிறைய நிரப்பின ஒரு பேக் கிடைச்சிருக்கு. அதோட இந்த கோலும் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா? நீங்களும் போய் அந்த எதிர்காலத்தை சொல்லக்கூடிய மிஷனுக்கு போங்க. ரொம்ப ஜொலிக்கிற ஒரு எதிர்காலம் வேணும். எல்லாரும் தன்னோட எதிர்காலத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்களே. பைத்தியமா பிடிச்சிருக்கேன். உனக்கு அவ்வளவு தைரியமா? நீ என்ன அடிக்கிறிய? இல்ல நாசி, உங்க வாழ்க்கை வயிற மாதிரி பிரகாசமா இருக்கணும்னா இத வாங்கிக்கங்க. அப்பதான் வயிற மாதிரி பிரகாசமா இருக்க முடியும். நல்லா ஸ்ட்ராங்காவும் இருப்பீங்க. இப்ப நான் உன்னோட எதிர்காலத்தை எப்படி சிறப்பா ஆக்குறேன்னு பாரு. சுத்தி விட்டானா? உனக்கு என்னடாச்சு? பாக்ஸர் எதுக்காக உன்னை இப்படி கண்ணா பின்னாடி தூக்கி அடிச்சான்? நான் ஒரு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற மிஷின்ல என்னுடைய எதிர்காலத்தை பார்த்தேன். அதுல இருந்து ஒரு சீட்டு வந்தது. அந்த சீட்டுக்குள்ள இருந்து உனக்கு பணம் பெட்டியோட ஒரு பணம் கிடைச்சிச்சு பாத்தியா? அதே மாதிரி கோலம் கிடைச்சது. அந்த கோலம் வச்சு அந்த பாக்ஸர். என்னால இதை நம்ப முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கோல்மால் விஷயம் இருக்கு மோட்டோ. கோல்மால்லாம் இல்லடா, ஒரு கோல் தாண்டா இருந்தது. இவ்வளவு பணத்தை வச்சு பசிக்குதுடா. சீக்கிரம் வாடா, சமோசா சாப்பிடலாம். சூடா சாப்பிடலாமா? என்ன விஷயம்ப்பா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ. ஒரு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற மிஷன்ல போன எனக்கு நிறைய பணம் கிடைச்சது. கூடவே ஒரு கோலம் கிடைச்சது. உனக்கும் உன் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுமா? சீக்கிரமா அங்க போ. ஆமாமா, நானும் நல்ல எதிர்காலத்துக்காக தான் காத்திருக்கேன். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த டீ கடையே நடத்திக்கிட்டு இருக்கேன். டீ கடை பண்ணியா? உன் மண்ட மாதிரியே பிரகாசமா உனக்கு ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னடா டீ கடை? பெரிய ஹோட்டலே நடத்தலாம். ஹோட்டலே வைக்கலாம். நல்ல காலம் வருதுன்னா எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணோம்? உன் காரியத்தை செய்ய. ஓகே, இப்பவே ஆரம்பிக்கிறேன். எதிர்காலம் சொல்லிட்டு அடி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான். இதான் உன்னோட எதிர்காலமா? வயிற மாதிரி பிரகாசமா இருக்கணும்னா இப்படிதான் வாங்கணும். இருக்கிற காலம் போதும். டேய், என்னடா புடிச்சிட்ட? வேறடா. அப்பா, டீ கடை பண்ணே கூட என்ன அடிச்சாடா. நீ என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ அவன் கூடயே போடா. இருந்து கூட்டிட்டு போ மோட்டோ.
ஏய் மோட்டு பத்துலோ, எப்ப பார்த்தாலும் ஏர்ல பறந்து வந்து ஏதாவது பிரச்சனை பண்றீங்க. காலை ஒழுங்கா தரையில வச்சு நடக்கடா. அம்மா என் இடுப்பே ஒடுங்கி போச்சு. சிங்கம் சார், பயிர மாதிரி ஜொலிக்கிற ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க. அத கதவுலே கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு காலம் நானும் இன்ஸ்பெக்டராவே இருக்கிறது. நான் ப்ரமோஷன் வாங்கி கமிஷனர் ஆகணும். கமிஷனே கொடுக்காம கமிஷனர் ஆகிறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நீங்க எக்காரத்தை கொண்டு என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? இல்ல கோவப்பட மாட்டேன். ஓகே, சத்தியமா? ஓ மேல சத்தியம். பக்க 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 பக்க. அட பக்கா பக்கடா பக்கா. மோட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோ எதிர்காலத்தை சூப்பர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு என்ன உரிச்சி எடுக்கிறீடா? மோட்டு சொன்னா கேளு வேணாம். இங்க பாரு, நான் எப்போ போல இருக்க மாட்டேன். எனக்கு கோவம் வந்தது. சொன்னா கேளுடா மோட்டு. கேளுங்க சிக்கோ. நிக்க போறீங்களா இல்லையா? நான் மோட்டு அடிக்கவே மாட்டேன். கான்ஸ்டபிள், நீங்க போய் பொலந்து கேட்டீங்க. இங்க பாரு பான வைத்தா, இனிமே யாருக்காவது ஜொலிக்கிற எதிர்காலத்தை கொடுக்கறேன்னு சொன்னா உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லல்ல. என் கையால அடி வாங்கினவன் வாழ்க்கை எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமா ஜொலிக்க போகுதுன்றது இன்னைக்கு தெரியாதுடா. அது கொஞ்சம் லேட்டா தான் தெரியும். அவங்க வாழ்க்கை பிரகாசமா ஜொலிக்கும் போது அப்படி உணர்வேன், என்ன ஏன்டா அடிக்கல, எனக்கு ஏன்டா அப்படி ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கலன்னு. இந்த நகரத்துல இருக்க எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக்குறதா என்னுடைய முதல் குறிக்கோள். வாங்கிக்கடா. நெக்ஸ்ட் ஓகே. அந்த குண்டனை சும்மா விடக்கூடாது. பூசணிக்கா மண்டையா, உனக்கு ஜொலிக்கிற ஒரு எதிர்காலம் வேணுமாடா சொல்லு. ஆமாப்பா, ஜொலிக்கிற எதிர்காலம் தேவை. என்ன பண்ணணும்? நண்பர்களுக்குள்ள அடிச்சுக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் நல்லது கிடையாது. முன்னாடியே தகவல் கிடைச்சிருச்சு. என் அருமை நண்பா, நீங்க எல்லாருக்கும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறேன்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு பின்றீங்களாமே. ஓடி போங்க போங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு சொன்னாங்க. கொஞ்சம் எந்திரிக்கிறியாடா? ஓகே, இப்போ நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த சேர்ல உட்காருங்க. அப்புறம் ஆறு அமர என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லுங்க நண்பர்களே. என்னடா உட்கார வைக்க? பத்துலோ, இதாண்டா அந்த மிஷின். இந்த மிஷின்ல இருந்தாண்டா ஒரு கார்டு வந்தது. எங்கே அதே என்றே மனம் தேடுதே. அங்க பாரு மோட்டோ, சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு எவிடன்ஸாவது கிடைக்காம போகாது. வா பாரு மோட்டோ, ஒரு டிவில எத்தனை சேனல் தெரியுது? பாத்தியா மோட்டோ, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பிறந்ததுல இருந்தே வளராத அந்த தண்டனை காட்டான். இதுக்கு காரணமா அவன் இருக்கிறதுனால அவங்கிட்ட இருந்து அந்த பணத்தையும் இந்த மக்களையும் நம்ம காப்பாத்தணும் மோட்டோ. ஏற்கனவே நிறைய பேரை நீ அடிச்சிருக்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணணும். உஷாரா சூதானமா இருந்துக்க. வணக்கங்கண்ணா. ஏய், ஓட்டுவை விட்டுறாதீங்க. எதிர்காலத்தை ஜொலிக்க வைக்கிறானா? இப்ப நாமெல்லாம் சேர்ந்து அவன் எதிர்காலத்தை ஜொலிக்க வைக்கலாம். அப்படியா? ஓட்டு வாடிங்க. அவ உங்க எல்லாரையும் ஏமாத்தி அடிச்சிருக்கா. ஜான் சரியாதான் சொல்லியிருக்கான் நண்பர்களே. மோட்டு நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்தி இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அடிக்க ஏன்டா கோட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள பின்னிடலாம்டா. பின்னால பாரு, ஒரு ஊரே நம்மள துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாருமே கையில ஆக்கி ஸ்டிக் வச்சிருக்காங்கடா. ஆர்டினரி ஸ்டிக்கால அடி வாங்கினாலே நம்ம ரெண்டு பேரால தாங்க முடியாது. ஒரு கூட்டம் வருதா? தப்பிக்க கூடாது. நில்லுப்பா என் அருமை நண்பா. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார் தண்டனக்கா டான் தான் மோட்டுவை இப்படி மாட்டி விட்டுருக்கான். ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சார். நாங்க இறங்கிட்டோம்.
நில்லுங்க, எல்லாரும் நின்னு கேளுங்க. இதுல மோட்டோட தப்பு எதுவுமே இல்ல. முழுசா கேளுங்க. சும்மா கட்டுக்கதை அவுத்து விடாத. எங்க கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்க நீ கட்டுக்கதை அவுத்து விடுற. நாங்க போய் சொல்லடா, வேணா நிரூபிச்சு காட்டுறோம். டேய் பத்துலோ, ஏறி நில்டா, மிஷன் மேல நில்டா. பாத்தீங்களா, இது ஒரு சீட் வந்துருச்சு. இந்த சீட்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு எழுதி இருக்கு. அதோட சேர்ந்து இந்த நகர்ல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு எழுதி இருக்கு. குள்ளமா இருக்கிறவங்களா வளருவாங்களாம், அகலமா இருக்கிறவங்களா சுருங்குவாங்களாம். அப்புறம் ப்ளூ கலர் சட்டை போட்டுருக்கிற குள்ளமா இருக்கிறவங்கள கட்டையால விழுத்தீங்கன்னா உங்க கூரை பிச்சுட்டு பணம் கொட்டுமா? இல்ல இது சீட்டிங். இது ஒரு மோட்டோ மிஷின். இந்த மிஷினுக்குள்ள யாரோ பதுங்கி இருக்காங்க. பத்துலோ, அந்த சீட்டை நல்லா படிச்சு சொல்லு. எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பணம் நிறைய கிடைக்கும்ல. ஆமா ஆமா, அப்படித்தான் எழுதி இருக்கு. வேணும்னா ஒரு ட்ரையல் பாருங்களேன். ஓகே. அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. அதேங்கப்பா, நிஜமாவே பணம் வந்துருச்சு. அதுவும் 1000 ரூபாய் நோட்டு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜான கும்முன்னு கும்மி பணத்தை சம்பாதிப்போம். ஓகே, குமருங்கடா. 1000 ரூபானா சும்மாவா? ஐயோ அடிப்பாங்க. 1000 ரூபாய் சுத்தி அடிப்பாங்க போல. ஓடுங்க பாஸ். 1000 ரூபாய் இங்க இருக்கு. விடாதீங்க. ஜான், அங்க போற தண்டனை கேட்டேன். இதெல்லாம் சீட்டிங். நீங்க அடிக்க கூடாது. என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள வந்துச்ச சூப்பரான ஐடியாவை இப்படி நாசம் பண்ண கூடாது. அடிக்காதீங்க. மோட்டு பத்துலோ, என் அருமை சகோதரர்களே, இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு. போல்ட் அண்ட் அதே சமயத்துல லேசர் பென். ஓ, பேர் கேக்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? அத சொல்றேன் நண்பா, சொல்றேன், அவசரப்படாத. இந்த பென்ல இருக்க இந்த கீழே இருக்க பட்டனை பிரஸ் பண்ணா லேசர் வெளியே வரும். அந்த லேசர் வெளியே வந்து யார் மேலெல்லாம் படுதோ இளமையா இருக்கவங்க எல்லாம் கிழவனா மாறிடுவாங்க. ஆமா, ரொம்ப பிரமாதம் டாக்டர் ஜட்கா. இப்பவே இந்த பேனாவை யூஸ் பண்ணி ஜான் அரெஸ்ட் பண்ணி நான் எப்படி உள்ள தள்ளுறேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். Thank you, Chingam sir. Please don't mind. நான் இந்த பெண்ணை இப்ப எடுத்துட்டு போறேன். ஐயோ, காரியமே கெட்டு போச்சப்பா. ஜான் அந்த பெண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு ஓடிட்டானே. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயமாச்சே. அதை வச்சு அவன் என்னென்னலாம் பண்ண போறானோ. அதே நேரத்துல சேஃப்டிக்காக நான் ஆன்டிடாட்டியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நண்பர்களே, எல்லாரும் இதையும் கொஞ்சம் குடிச்சிருங்க. இப்ப அந்த லேசர் ரேஸ் நம்ம மேல பட்டா எந்த பாதிப்பும் ஏற்படாதுப்பா. கொஞ்சம் பார்த்து குடிடா, எனக்கு கொஞ்சம் குடி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்தா கூடா. மோட்டோ பையா, அது சர்பத்துலயா ஆன்டிடாட். அதை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருக்கணும். நீ மொத்தமா குடிச்சிட்ட. அது ஒரே ஒரு பாட்டில் தான் என்கிட்ட இருந்துச்சு. அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்பா? சாரி பூசணிக்கா மண்டியா, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுறா. இப்ப எல்லாரும் வெளியில போங்க. ஜான் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த பேனா வாங்கணும். இல்லனா எல்லாரையும் அவன் வயசான கிழவனா மாத்திடுவான். Say cheese. John அங்க போற John. John ஆயிட்டான்டா John. நான் உங்க எல்லாரையுமே கிழவனா மாத்திட்டேன்டா. எல்லா லாக்கரையும் நான் ஒட்டு மொத்தமா அடிச்சிட்டு வர போறேன்டா. அட மோட்டோ, நீ செஞ்ச காரியத்தால எங்க நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? போயா. கொஞ்சம் சத்தமா பேசியா, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. சிங்கம் சார், கையில ஏதாவது தடி இருக்கா பாருங்க. ஆமா இருக்கு. இப்ப இந்த தடிய வச்சுதான் நீ நடக்க போறியா என்ன? தடியும் தேவை, அதுல வச்சு இன்னொரு காரியமா செய்ய வேண்டி இருக்கு. குடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா இந்த மாதிரி காரியத்தை பண்றியா? ஜூஸ் குடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் குடிச்சதுனால தானே எங்களுக்கு பாதிப்பு. மொத்த மருந்தையும் நீயே குடிச்சிட்ட. இப்ப எங்க நிலைமை என்னடா ஆகுறது? பத்துல மணியா, உன் நண்பனை, உயிர் நண்பனை நீ அடிக்கலாமாடா? என் நிலைமை என்னடா ஆகுறது? நீ எல்லாம் என்னடா நண்பன், சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. என்னால என்னடா பண்ண முடியும்? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா
எனக்கு மறந்து போச்சு, நீங்களே யோசிங்க. நண்பா, அந்த பெண்ணோட லேசர் ரேஸ் நம்ம மேல மறுபடியும் பட்டுச்சுன்னா நாம மறுபடியும் சரியாயிடுவோம்ப்பா. ஜானுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, இல்லன்னா அவன் முதல்ல உன்னையும் தானே கிழவனாக்கி இருப்பா. நீ மேக்கப் போட்டு கிழவ மாதிரி நடிப்பா, ஜானை ஏமாத்தி அவன் கூட சண்டை போடு. நீ அவன் கூட சண்டை போட்டு எப்படியாவது அந்த பெண்ணு திரும்பி கொண்டு வாப்பா. அப்பதான் நண்பா நாங்க பழையபடி ஆக முடியும். ஆமா மோட்டோ, மேக்கப் போறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட கைவண்ணத்தை பாருங்க. அடே மோட்டு, இப்ப கொஞ்சம் வயசான தாத்தா மாதிரி ஒரு ட்ரையல் நடந்து காட்டு. சூடு எப்படி 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 ராஜா ராஜா, என்னையா மோட்டனி ஒரு கிழவன் இப்படி வேகமா நடந்து பாத்துருக்கியா? புரியுதுடா பல்ராமி, எனக்கு தெரியும் ஒரு கிழவ மாதிரி எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். ஆளாளுக்கு ஐடியா கொடுத்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. இப்ப பாருங்க எப்படி பண்றேன்னு. குட் மார்னிங் அங்கிள்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாருமே இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் ஆயிட்டீங்கல்ல. நான் இப்ப புர்புரி நகரத்தோட பேங்க கொள்ளையடிக்க போறேன். உங்கள யாருக்காவது என்ன பிடிக்கணும்னு நினைச்சா வந்து பிடிங்க, இல்லன்னா இங்க இருக்கடா கேட்டு பாயலுங்களா. பை பை. என்ன கொள்ளையோ பாப்பா. எல்லாரும் வாங்க, இல்ல ஜான் வேகமா போய் பேங்க கொள்ளடிச்சிட்டு போயிடுவா. சரி வாங்க, எல்லாரும் புறப்படலாம். அடே, நாங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க, கொஞ்சம் மெதுவா போ. வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னோட ஜீப்லயே போயிடலாம். ஐயம்மா, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? யாருக்காவது என் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? வாங்கடா வாங்க, எனக்கு டைம் இல்ல, வாங்க. இல்ல இல்ல, என்னால சண்டெல்லாம் போட முடியாது. டாக்டர் ஜட்கா, நீங்க வந்து போடுங்க. பத்துலோ, நீ கசிட்டாரா மோட்டு 2 பேரும் சேர்ந்து போய் போடுங்க. வேண்டாம், நான் இன்னும் சமோசா கூட சாப்பிடல, அதனால என் உடம்புல தெம்பே கிடையாது. ஓகே, அப்ப நீங்க யாருமே என் கூட சண்டை போட விரும்பலன்னு எனக்கு தெரியுது. இந்த ஜானுக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. அப்ப நான் கிளம்புறேன் அங்கிள்ஸ். பை பை. ஏய், ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அடே மோட்டு, நீ எதுக்காகடா சண்டை போடாம நின்னுட்ட? ஏன்டா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஜான் பேக்கை கொள்ளடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப கமிஷனர் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. சாரி, நீங்க தானே என்ன வயசானவனா நடிக்க சொன்னீங்க. நான் அதுல அப்படியே ஒன்றி போயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓவர் ஆக்டிங்கும் உடம்புக்கு ஒத்து வரல. அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாத. நேரா ஜான் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். அப்படின்னா எல்லா அங்கிள்ஸும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களா? நம்பர் 1, நம்பர் 2 அங்கிள்ஸ் எல்லாம் கலைச்சு போய் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. இப்ப நீங்க யாரு என் கூட ஃபைட் பண்ற மூட்ல வரல? இல்லடா கூட்ட, எங்களால ஃபைட் பண்றதுக்கு உடம்புல தெம்பு இல்ல. மோட்டோ இப்ப சண்டை போடத்தான் வந்திருக்கணும். அவங்க கிட்ட தைரியமா சொல்லு. ஆமால, அத மறந்தே போயிட்ட. ஃபைட் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். உனக்கு தைரியம் இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா, மரியாதையா எங்க கூட வந்து சண்டை போடு. சூப்பர் அங்கிள், நடக்க முடியாத நீங்க என்ன அடிக்க போறீங்களா? நானே உங்க கிட்ட வரேன்.
என்ன இது ஒரு கிழமனா இருந்துகிட்டு என்ன இந்த அளவுக்கு அடிக்கிற? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு பவர் வந்துச்சு? சில நேரத்துல அப்படிலாம் நடக்கும்டா கூட்ட. நான் உனக்கு இன்னொரு பஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என் பக்கத்துல வாடா செல்லம். வாடா செல்லம், வந்து வாங்கிக்க. போஷ் தெரியாத தடவை அடிச்சுட்டு போல இருக்கு. இந்த தடவை போய் நீங்க அவரை அடிச்சுட்டு வந்திருக்கு. ஓகே, அப்ப அடி வாங்கறதுக்கு ரெடியா இருக்கடா அங்கிள். தம்பி, நான் கொடுத்த அடி எல்லாம் எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சா? பட்ட பகலைய கண்ணுக்கு நட்சத்திரனா தெரியுதுடா. வயசான எந்த கிழவனாவது இப்படி அடிப்பானா என்ன? சிங்கம்டா. பார்த்தா விஷயமா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அடடா சூப்பரு. எப்படி? வாடா கூட்ட. இன்னைக்கு இருக்குது நீ உனக்கு கச்சேரி. ஏடா நீங்க சீஸ் சொல்லி பார்க்கலாம். சீஸுக்கு பதிலா சாரின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னைய கடைசியில ஓல்டு மேன மாத்திட்டீங்களே. உங்களை அங்கிள் ஜான், யுவர் அண்டர் அரெஸ்ட். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சாரி அங்கிள் ஜான், இனிமே எங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க வேற இப்ப ஜெயிலுக்கு போக போறீங்க அங்கிள். நீங்களும் ஜெயிலுக்கு வாங்கடா. வந்து உங்களோட அங்கிளுக்கு சேவை செய்யுங்க. சேவை 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 சேவை. என்ன ஓட்டம் ஓடுறாங்க? இவ்வளவு வேகமா ஓடாதீங்க. அந்த மோட்டு பத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நாசமாக்கிட்டாடுங்க. நான் இப்ப புர்புரி நகரத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் பேசாம இங்கே செட்டில் ஆயிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். சரி நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இரு. நான் அங்க போய் தங்குறேன். மோட்டு பத்துலுவ நான் என்ன பண்றேன்னு பாரு. என்கிட்ட ஒரு லேசர் கன் இருக்கு. இந்த லேசர் கன் எல்லா பொருளையும் அன்பிரேக்கபிளா மாத்திடும். ஆனா நல்லவங்களை பிரேக் பண்ணிடும். என்ன புரியுதா? என்ன நான் தான் குல்லு எல்லாரையும் எப்படி ஏமாத்துறேன்னு பாரு. இந்தா பாதாம் சாப்பிடு. நான் இங்க தங்குறது உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லிடு. ஆனா இந்த மாதிரி மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம சாப்பாட கொடுக்காது. இதா இப்ப இத சாப்பிடு. இது என்ன அதிசயமா இருக்கு? ஆனா இந்த கன்ல இருந்து ரேஸ ஏதாவது ஒரு பொருள் மேல போட்டா அது அன்பிரேக்கபிளா மாறிடும். மறுபடியும் அதே ரேஸ அதே பொருள் மேல போட்டா அது மறுபடியும் பிரேக்கபிள் ஆயிடும். உன்னோட ஒரு பல்லு தானே உடைச்சிருக்கேன். மோட்டு பத்துலுக்கு 32 பல்லையும் உடைக்கிறேன் பாரு. மோட்டு பத்துலு ரெண்டு பேரையும் புர்புரி நகரை விட்டு துரத்துற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். புரிஞ்சுதா? நீங்க ரிலாக்ஸ்டாரு. பத்துலு
இன்னைக்கு நாம முட்டையை உடைச்சு வெங்காயம் போட்டு ஆம்லெட் பண்ணலாமாடா? சூப்பரா பண்ணிடு. அது வரைக்கும் இந்த நல்ல செய்திகளை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா லொட்டு லொட்டு மறுபடியும் என்னடா உடைய மாட்டேங்கிறா சோம்பேறி. முட்டை உடையலடா. ஆனா என் தலையில ஒரு முட்டை வந்துருச்சுடா. என்னடா இது? ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸர் அண்ணாச்சி. அது என்னுடைய முட்டை தான். அப்ப அந்த முட்டையை தூக்கி என் மேல எரிஞ்சது நீதானா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. வேண்டாம் வேண்டாம். ஒரு ஆம்லெட் போடலாம் நினைச்சதுக்கு தப்பாடா. எதுக்காகடா இப்படி திறந்துற? வேண்டாமா? சும்மா விட மாட்டேன். போடா. ஆமா இந்த பாக்ஸர் எதுக்கு கோவமா மோட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு? நாம என்னதான் பண்றது? ஐடியா. இந்த சுத்தி சுத்தி விளையாடுற விளையாட்டு எல்லாம் வேணாப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாம். வாங்கப்பா. இப்ப நான் 10 வரைக்கும் என்ன வேணா? 1 2 3 4 5 6 7 8 9. அந்த பாட்டையினால நம்மள இங்க வந்து தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இவரை கண்டுபிடிக்கிறது பெரிய தங்கமலை ரகசியம். ஆனா உருட்டி விட்டான் கண்ணா. எப்படி கடத்திட்டு வந்தானே? வாய போத்துன அடியே பொடியா. அந்த தடிய பாக்ஸர் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தத்தான் இப்படி பண்ண. ஓடி வந்துரு, நிக்காத. அவன் ஒரு குத்து குத்துனா 9 கிலோமீட்டர் போகும். ஏய் நில்லுங்கடா. உங்களோட இந்த முட்டையை வாங்கிட்டு போங்கடா. இந்தா இத நீயே வச்சுக்க. உன்னை என்ன பண்ற பாரு. சிங்கம் சார பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாமா? மோட்டு பத்லு, உங்க வாழ்க்கைய நான் நரக வாழ்க்கையா மாத்தி இங்க இருந்து போட வைக்கிறேன் பாருங்க. சிங்கம் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். காலையில இருந்து எதுவும் சாப்பிட ரொம்ப பசியா இருக்குமா? இந்த இட்லி எங்களுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உடனே எடுத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க. என்ன வேண்டான்றீங்க? நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நாங்க சாப்பிடுவோம். ஆனா எதுக்காக வாய காட்டுறீங்க? அதெல்லாம் முடியாது. நான் இந்த இட்லியை கண்டிப்பா சாப்பிட தான் போறேன். 10 ரூபா உனக்கு வேணா நீ ஒண்ணு எடுத்துக்கடா. சீக்கிரம் சாப்பிடுவோம். சட்னி இருக்கா? இது இட்லியா இல்ல கருக்கல்லடா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு எத்தனை சரி பண்றீங்களா? முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. மாட்டா பசங்களா. அத பாதி மோத்து நான் தான் உங்ககிட்ட சாப்பிடாதன்னு சொன்னேன்ல. இந்த இட்லில ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இதுல என்ன பிரச்சனை தெரியல. நான் சுட்ட இட்லி நல்லா இல்லன்னு என்கிட்டயே சொல்றீங்க. எனக்கே போன் பண்ணி வர சொல்றியா? மரியாதையா என் கண் முன்னாடியே எல்லா இட்லியும் சாப்பிடுறேன். ஐயோ அம்மா என்ன விட்டுடுங்கோ. ஏற்கனவே 2 பல்லு உடைஞ்சு போச்சு. இனிமே என்னோட பல்லை இழக்க நான் விரும்பல. நம்பிக்கைலாம் நீங்களே சாப்பிட்டு பாருங்க. சரி விடு, நானே சாப்பிட்டு காட்டுறேன். என்னடா என்கிட்டயே விளையாடுறியா? இந்த அம்மாவே முட்டாளாக்க நினைக்கிறியா? எவ்வளவு சூப்பரா இட்லி சுட்டு வச்சிருக்கேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து போய் மேல போய் சொல்றீங்களா? இப்ப உங்களால என்ன பண்றேன்னு பாரு. இப்படி விட்டா நீங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க. வேதமா சரிப்படுவீங்க. என்னோட இட்லியவே நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? தள்ளி விடுறீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆபீசர். சார் உங்களுக்கு வலிக்கல சார்? ஈரமுள்ள மனுஷனுக்கு வலிக்காதியா? சரியா சொன்னாரு. அந்த அம்மா வயசான அம்மா மாதிரி அடிக்குது. செம்ம மாத்திடுச்சு. வயிறு காலியாகும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? மண்டப்பையில ஏதோ ஐடியா தான் சொல்லு. ஐடியா காம்பேக்கர் தொண்டக்க திறந்துட்டு காம்பேக்கர்ல ஒண்ணுடா.
அத பாவி மோட்டு பத்ரு, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். கோட்டு போட்டு டீசென்ட்டா ஒரு ஆளு கண்ணாடி போட்டு உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கா. அவர் ரகசியமா உங்களை ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். சார் எங்களுக்கும் தெரியுது சார், நாங்க அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படியே பிடிநடியா வாங்க சார். ஓகே, சிங்கம். இந்த சிங்கத்தோட குட்டியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவரை காணோம். ஏ தம்பி, சட்டை போட்டு வந்து சப்ளை பண்ணுப்பா. அத கடவுளே பத்லு, நீ சொன்னது 100% உண்மை. எவனோ ஒருத்தன் உங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுல இருக்கிற ரேஸ் இப்ப நீங்க சாப்பிடுற பிளேட்ல வந்து விழுந்திருக்கு. மோட்டோ சாப்பாட்டு அப்படி லைட்டா தொட்டு பாரு. உடனே தொட்டு பாருடா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேடா தடியா. சமோசா கல்லா மாறிடுச்சா, பூரியும் கல்லா மாறிடுச்சு. இனிமே மறந்துருக்க வேண்டிய அவசியமே இல்ல. மரியாதையா வெளியே வாடா சோம்பேறி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆனா அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நாங்க மோட்டு பத்துலுடா. மோட்டு பத்துலுக்கு தெரியாம இந்த உலகத்துல எந்த விஷயமும் நடக்காது. எங்க கிட்டயே நீ துக்கடா பையன் வந்து விளையாட்டு காட்டுறியா? உன்ன மாதிரி எத்தனை துக்கடா பசங்களை எங்க வாழ்க்கையில நாங்க பாத்துருப்போம். இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. மரியாதையா அந்த துப்பாக்கியை எங்க கையில கொடுத்துரு. சீக்கிரம் கொடுக்க போறியா? என்னோட பேரு குல்லு. நான் எல்லாரையும் முட்டாளாக்கு வேண்டாம். கன் வேணுமா? இந்தா. நான் இது வரைக்கும் என்ன நினைச்சேன்னா, தேவையில்லாம சண்டை போட்டு பிரச்சனை பெருசாக்காம எல்லாத்தையும் ஈஸியா முடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்களா என்ன தேடி வந்து சவால் விட்டு சண்டைக்கு கூப்பிடுறீங்களோ, சரி ஓகே, நானும் இப்ப ரெடி ஆயிட்டேன். வாங்கடா, வந்து 2 பேரும் மோதி பாருங்க. ஓய், the name is Singam. Hands up. இதெல்லாம் தேங்காவா இல்ல கல்லா? நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜான பாடா படுத்திருக்கீங்கல்ல. இப்ப வாங்கடா, உங்களை நான் என்ன பண்ற பாரு. வாங்க. எல்லாத குட்ட பையன்தானா? உடம்புல இருக்க எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சுனா உன் உடம்பு கல்லா இருக்குடா. எப்படி இருக்கு? இதுக்குதான் சொல்லுவாங்க, மனுஷன் தில்லோட இருந்தா பத்தாது, உடம்பு கல்லு மாதிரி இருக்கணும். என் பேரு குல்லு. எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. இது எப்படி இருக்கு? பத்துலோ வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. இந்த மோட்டோ 18 மூலிகைகள் கலந்து சமோசா சாப்பிடுறா. மோட்டோ கழட்டாத கண்ணாடிக்கார பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. நீ முன்னாடி போய் அவனுக்கு யாருன்னு காட்டு. அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி உன் மூஞ்சி முகர கட்டிய கண்ணாடியில பாருடா. ஐயோ அடடா, என் மூஞ்சில இத்தனை கோடிக்கு எப்படி விழுந்துச்சு? இல்ல இதுக்கப்புறம் என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. சீக்கிரமா அந்த கன் எடுத்து என் மேல அந்த ரேஸ் அடிக்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப மட்டும் அந்த ரேஸ் என் மேல பண்ணலனா அதுக்கப்புறம் நான் கல்லு மாதிரி உடைஞ்சு போயிடுவேன். அப்பா போதும் சாமி, அதை விடுங்க. என்னாச்சு? நீ கொடுத்த டார்ச்சர்ல போட்டு பத்துல குர்குரி நகரை விட்டு ஓடிட்டாங்களா? இல்ல, அவங்க எனக்கு கொடுத்த டார்ச்சர்ல நான் தான் இப்ப தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன். நீ மரியாதையா கிளம்பி இங்க வந்துரு. நான் என் லொகேஷனுக்கே திரும்ப போயிடுறேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். என்ன ரொம்ப தூரமா ஓடிக்கிட்டு இருக்காரு? நான் தான்
மேஜிக் மேன் திலஸ்மி. இது மேஜிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கையால பண்ற ட்ரிக்ஸ் தான். இதை எங்களாலயும் பண்ண முடியும் தோழர்களே. என்ன சொல்ற மோட்டோ? ஆமாடா பத்துலோ, இதை விட சூப்பராவே நாங்க பண்ணியே காட்டுவோம். இந்த திலஸ்மிய பொதுமக்கள் முன்னாடியே அவமானப்படுத்துறியா? நானும் பாக்குற ஒன்னால என்ன மேஜிக் பண்ண முடியும்னு. மோட்டோ எல்லாரும் முன்னாடியும் பறக்க போறான். அங்க பாத்தீங்களா? ஓவரா வார்ம் அப் பண்றது பில்டப் கொடுக்காதடா. சீக்கிரம் கிளம்பற வழியை பாரு. ஐடியா. மோட்டோக்கு சமோசாவோட தீபாவளி கொண்டாட வைக்கலாம். வந்துட்டோம்ல. சமோசா இதெல்லாம் என்னாலையும் பண்ண முடியும். இந்தா பாத்து கீழே உழுந்து மூக்க உடைச்சிக்காத. என்னடா மேலே எட்டெல்லாம் போடுறான்? டேய் மோட்டோ. இன்னும் மேஜிக் பார்க்க ஆசையா இருக்கா? இன்னும் அதிகமான மேஜிக்கா காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் பார்த்து ரசிங்க. எங்கடா போனா? டேய் அம்மா. டேய் கோட்டையில காணோம்டா. கண்கட்டி வித்த நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது மாயம் கிடையாது. என்னோட மேஜிக்க அவமானப்படுத்திட்டா. இப்ப சொல்லு, இது ட்ரிக்கா இல்ல மேஜிக்கான்னு. என்ன மோட்டோ, காது அகலம் போதுமாடா? ராஜா காது கழுத காதுன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனா என் காது இவ்வளவு பெருசாயிடுச்சு. இதுதான் உண்மையான மேஜிக். நீ எப்படி என்ன கிண்டல் பண்ணியோ அதே மாதிரி பொதுமக்களும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே நீ உன் வாழ்க்கை பூரா இப்படியே இரு. பாய். அண்ணாச்சி எங்க போனீங்க? என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என்ன பாக்க விடுப்பா. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இல்லையான்னு வலிக்குது. எழுத்து பாக்குறேன்னு சொல்லி என் காதை போட்டு அமுக்காதீங்கன்னா வலிக்குதுடா. காதை பிடிச்சு தூக்காத. பத்துலும் என் காதை பத்தியாடா. யானை காது மாதிரி இவ்வளவு பெருசாகி போச்சு. எனக்கு ஏற்கனவே தொப்ப இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பிள்ளையாரு கூப்பிடுவாங்களே. நான் என்ன பண்றது? மோட்டோ நீ அழுவாதுற. அப்புறம் எனக்கும் அழுகாச்சியா வருது. வட டாக்டர் ஜட்கா சாரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணலாம். இந்த காது தானா வளர்ந்துச்சா இல்ல விஞ்ஞான வளர்ச்சியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மோட்டோ. ஓகே, அந்த பூசணிக்கா மண்டை கிட்ட போய் ஏதாவது ஒரு வழி கிடைக்கலன்னா அப்புறம் இமேஜினேஷன்ல என்னென்னமோ வருது. நம்பர் 1 நம்பர் 2 தயாரா இருங்க. இன்னைக்கு ராத்திரி நாம புர்புரி நகரோட பேங்க கொள்ளடிக்க போறோம். பத்துலோ, அந்த குட்டப்பைய தானே நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க கொள்ளையடிக்க போறான். இது உனக்கு எப்படி தெரியும்? என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் என் காதுல கேக்குதுடா. காது பெருசாயிடுச்சுல, அதான் கேக்குது. பெரிய காதுல சின்னதா கேட்டுக்கிறேன். கேட்டியடா மோட்டோ, உன் காதுல இருந்து என்னென்ன சத்தம்லாம் வருதுன்னு. பெரிய காதுல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நடக்குதுடா. சிங்கம் சார் கிட்ட சொல்லிடலாம்டா. சிங்கம் சார், ஒரு பெரிய விஷயம். டண்டனக்கான ஒரு பேங்க கொள்ளையடிக்க போறான் சார். ஓகே, நான் இப்பவே வந்துடுறேன். இப்பவே நிறுத்துங்கடா. பிடிங்க. ஏதோ வந்துட்டேன். Stop in the name of law. இந்த சிங்க கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது impossible. பை பை. ஐயம்மா. ஏய், போட்டு ஜோன புடிங்க. காதை நல்லா விசிறி புடிடா மோட்டோ.
மோட்டோ இன்னும் கொஞ்சம் வேகமா காது ஆட்டினா நீ ரெக்க வச்சு பறக்கலாம் போல இருக்கு மோட்டோ. எங்க கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஓகே ஓகே இப்ப ட்ரை பண்ற பாரு. மோட்டோ உன்னால மட்டும் தான் முடியும்ங்கிறது தலகணம், உன்னாலயும் முடியும்ங்கிறது தன்னம்பிக்கை. பாருடா எங்க போய்கிட்டு இருக்கான் பாத்துட்டேன். நான் சொல்லல. சூப்பர் மோட்டோ சூப்பர்ரா செத்துடா. ஹோ குட்டா வரடா. சிகா ஹாய். எல ஜான் இது என்னது இப்படி வருது? பட வெளிய நிறுத்துங்கடா. சிகம் சார் இத குட்ட பையனை கூட்டி வந்து இந்தாங்க பிடிங்க. இல்ல இது சீட்டிங். நீ எப்படி அப்படி என்ன தூக்கிட்டு வரலாம்? தேங்க்யூ மோட்டு பத்லு தேங்க்யூ. இன்னைக்கு நீ உன்னோட காதோட உதவியால திருடனை புடிச்சு கொடுத்துட்ட. ஜான் நீ இப்ப ஜெயிலுக்கு கிளம்பு. நான் உன்னை அங்க போய் வச்சுக்கிறேன். எப்படி லாண்டானோ கலக்கற மோட்டோ. மம்மி மம்மி எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்க. போதும் போதும் பத்ரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சத்தமும் என் காதுல வந்து விழுதுறா. என்னால நிம்மதியா இருக்க முடியல. இந்த சத்தத்தை நிறுத்துறா. வேணாண்டா என்னால சமாளிக்க முடியலடா. காதுல ரொம்ப சத்தம் ஓவரா கேக்குது. காப்பாத்து என்ன காப்பாத்து. ஐடியா. அந்த மேஜிக் மேன் உனக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு மோட்டோ. ஒருவேளை அவருக்கு இப்படி தோணி இருந்துச்சுன்னா நீ காது வச்சுட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கேன்னு அப்புறம் அவரே அவரோட காதை புடிங்குவாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோட உதவி நமக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு நம்ம ஒரு பெருசா பேட்டி கொடுத்து பெரிய ஆள் ஆயிரலாம். என்ன நான் சொல்றது? ஒருத்தர் மாடியில இருந்து கீழே விழுந்து பாதியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஒருவேளை அவருக்கு இவரோட சத்தம் கேட்டுடுச்சுன்னா ஏர்மேன் வந்துட்டாரு. அங்க பாருங்க எங்களுடைய சூப்பர்மேன். Go to the great வந்துட்டேன். என்ன காப்பாத்துங்க. கவலைப்படாதே புடிச்சிட்டேன்டா. எப்படி லேண்ட் ஆகறான் பாரு. என்னங்க இப்ப பாத்தீங்களா இவர்தான் ஏர்மேன். இவரோட அலறல் சத்தம் அந்த ஏர்மேனுக்கு கேட்டு வந்து காப்பாத்திட்டாரு. Thank you ஏர்மேன். பை பை. நேத்து வரைக்கும் சாதாரண மனுஷனா இருந்த மோட்டு இன்னைக்கு ஏர்மேனா சூப்பர்மேனா இருக்காரு. இது வரைக்கும் மோட்டு செஞ்ச சாகச வீடியோக்களை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. ராத்திரியில திருடன்களை பிடிப்பாரு, பகல்ல பொதுமக்களுக்கு உதவிகள் செய்வாரு, பசங்களோட மனசையும் சந்தோஷப்படுத்துவாரு. நீங்களே கேளுங்க சிங்க என்ன சொல்றாங்க. என்னோட சூப்பர்மேன் ஹியர்மேன். புர்புரி நகரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் வேணும். சூப்பர் 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 சூப்பர். சரி வாங்க ஏர்மேன் என்னென்ன சாகசங்கள் செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க பசங்களே, சாயங்காலம் மெஜிஷியன் திலசியோட ப்ரோகிராம் இருக்கு. நீங்க எல்லாம் பார்க்க போறீங்களா? நான் ஏர்மேன் கூட சுத்த போறேன். எங்களுக்கு மேஜிக்கே வேண்டாம். பாத்தீங்களா இன்னைக்கு பாத்தீங்களா எல்லாரும் மோட்டோட ஃபேன் ஆயிட்டாங்க. யாரும் திலஸ்பியோட மேஜிக்க பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பாத்தீங்களா மெஜிஷியன் சார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்களா இல்ல அவருக்கு பரிசு கொடுத்திருக்கீங்களா? அவர் இந்த ஊருக்கே ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிட்டாரு பாத்தீங்களா? ஆமா நான் வேற ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறேன். மோட்டு சார் நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப புதுசா முளைச்சிருக்கிற இந்த காது யாரோ மேஜிக் மேன் கொடுத்ததாமே? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காதை எனக்கு எந்த மேஜிக் மேன் கொடுக்கல. என்னுடைய நண்பன் பூசணிக்கா மாட்டேங்க டாக்டர் சட்காதா இதை எனக்கு தயார் பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான் இப்படி வந்திருக்கு. இல்ல நான் தான் அந்த காதை கொடுத்தேன். இன்னைக்கு அந்த காதை திரும்ப வாங்க போறேன். மோட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு பேரு நம்ம கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வந்துட்டேன். ஓஹோ மேஜிக் மேன் வாங்க வாங்க வாங்க. உங்க வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னுடைய ஆட்டோகிராஃப் ஏதாவது வேணுமா சொல்லுங்க, நான் போட்டு தரேன். நான் இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக வரல. என்னோட காதை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இல்ல காதை நான் திரும்ப தரமாட்டேன். தயவு செஞ்சு வேண்டாம் சொன்னா கேளுங்க. இந்த காதால தான் நான் இப்ப பிரபலம் ஆகிட்டு இருக்கேன். இதால பறக்கிறேன், நடக்கிறதே கிடையாது. இந்த காதை மறுபடியும் தந்துடு மோட்டு. மாத்தாதீங்க வேண்டாம். ஏதோ
இந்த பாருங்க நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய பெரிய காதை மறுபடியும் திரும்ப கொடுத்துருங்க. இந்த சின்ன காது எனக்கு வேண்டாம். சொன்னா கேளுங்க. என்ன கெஞ்சினாலும் அது திரும்ப தர முடியாது. ஏன்னா இந்த இடத்தை விட்டே நான் நிரந்தரமா போக போறேன். அவன் மறந்து போனானே. எல்லாம் முடிஞ்சது. எல்லா ஆர்டிஸ்டும் திரும்பி வந்துடுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப அழகா நடிச்சீங்க. உங்களோட எல்லா நடிப்பு திறமையினாலதான் என் நண்பனோட காது திரும்ப வந்துருச்சு. நீங்க எவ்வளவு காசு கேட்டீங்களோ நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். உங்க யாருக்காவது காசு பணம் துட்டு மணி வேணுமா கை தூக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நன்றி நண்பரே. உங்களுடைய சேனல் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பத்லு, நீங்க 2 பேரும் இந்த நகருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்யாம இருப்போம் சொல்லுங்க? மோட்டு, நீ எப்படி இருந்தாலும் நீ தான் எங்களோட சூப்பர் ஹீரோ. உனக்கு காது இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அட இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லேட்டஸ்ட் ஹைடெக் போலீஸ் வேனு. இந்த வேனை நான் முக்கியமா போலீஸ்க்கு உதவி பண்றதுக்காக தான் தயார் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. இதுல ஜஸ்ட் இந்த ரிமோட்டை பிரஸ் பண்ணா போதும்பா. அப்புறம் இது தானாவே கிரிமினலை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த கார்ல எல்லா ஹைடெக் ஸ்பேர் பார்ட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்ப்பா. அப்படியாடா பூசணிக்க மாட்டியா? சாதாரணமா இந்த பட்டன் அவங்கனாலே வண்டி ஓட ஆரம்பிச்சிருமா? சூப்பர்ரா. வெரி குட் டாக்டர் ஜட்கா, வெரி குட். நான் இந்த வண்டியில அமைதியா உட்காந்துக்கிட்டு எல்லா திருடங்களையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன். அதை என்கிட்ட கொஞ்சம் காட்ட, நான் பாக்குறேன். பாரு. ஆனா பத்திரம்பா. பூசணிக்க மாட்டியா? நீ ஒண்ணும் கவலையப்படாத. ஒண்ணும் ஆகாது. நான் இந்த பட்டனை என் கையால அமுக்கவே மாட்டேன். மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்டப்பா? என்ன காரியம் பண்ணிட்ட? இப்ப இந்த வேன் நம்மள துரத்தாம விடாதேப்பா. எல்லாரும் போடுங்க. You are under arrest. மரியாதையா எல்லாரும் சரணடைஞ்சிடுங்க. உங்களோட ஆயுதங்களை கீழே போட்டுடுங்க. இது என்னோட சட்டத்தின் மீது ஆணை. இது என் பாரத தாய் மீது சத்தியம். என்னுடைய கைப்பிடியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது இம்பாசிபிள். அத பாவி டாக்டர் ஜட்கா, இந்த வேதி என்னோட டைலாக்க பேசுது. பூசணிக்க மாட்டியா? அந்த வண்டி எந்த ஆயுதத்தை பத்தி பேசுது? நம்ம கையில எந்த ஆயுதமும் இல்லையே. இது நம்ம எல்லாருமே கிரிமினல் நினைச்சுக்கிட்டு இருக்குப்பா. ஓடுங்க. இது அரெஸ்ட் பண்ணாதுப்பா. ஸ்ட்ரைட்டா ஃபயர் பண்ணிடும். இல்ல, இதுக்கு மேல என்னால ஓடி வர முடியாது. அதை எதிர்த்து சண்டை போடவா முடிவு பண்ணிட்டேன். மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது மனுஷன் இல்லப்பா, ஒரு வேன். அதாவது மிஷின்ரா. சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. நான் சண்டை போட்டே தருவேன். இந்த மாதிரி வண்டி மரியாதையா நான் சொல்றதை கேட்டுங்க. இந்த வண்டியை, அதாவது ஒன்ன தயார் பண்ணது டாக்டர் பூசணிக்கா மண்டைங்க. அது மட்டும் இல்ல, எங்க கூட இன்ஸ்பெக்டர் சிக்கமும் இருக்காரு. நாங்கெல்லாம் திருடங்க கிடையாது. நாங்கெல்லாம் போலீஸை சேர்ந்தவங்க, நல்லவங்க. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மனுஷன் காரை பேசி அடக்கிறது இப்பதான் நான் பாக்குறேன். ஆஹா, என்னாச்சு? என் மேல ஏற்று போலுங்க. வேணாம், சொன்னா கேளு. வேண்டாம். பயமா இருக்கு. சரி. என்னது இது? ஏய் மோட்டோ, ஓட வேண்டிய நேரம். ஓடாதீங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நான் உன்னை தூக்கி ஜெயில்ல போட்டுருவேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது சொன்னா கேளுங்க. இது வேனு சார், வேனு. இது ஒண்ணும் மனுஷன் கிடையாது. நீங்க நினைச்சா இதை ஜெயில தூக்கி போடுறதுக்கு சொன்ன சார். என்னப்பா இது? என்னென்னமோ தூக்கி போடுதுப்பா. காத்து நல்லா வருது. ஓட வேண்டிய நேரம் இது. இதெல்லாம் ஒரு குழம்பு. அப்படியே நேரம் போங்க, ரைட் போங்க. அப்படியே போயிட்டு திரும்பி பார்க்காம வாங்க சார். வண்டியை நிப்பாட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே. இப்போ பாருங்க. வெரி குட் பா,
வெரி குட். இப்ப உள்ள போய் அதோட மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணிடுப்பா. ஆஃப் பண்ணிடு. லோ சிம்பிள். ஹலோ என்னது துறக்குது? மாமியாரே பெரிய ரொனால்டோ பந்தோடு தான் எகிர்வாரு. ஐ பாலே, ஆனா நான் தனியா யாரு கூட போய் ஃபுட்பால் ஆடுறதுன்னு தெரியலையே. ஐயோ காப்பாத்துக்கா. ஓய் காப்பாத்துக்கோ. எங்க இருக்கானுங்க? இருக்கானுங்க. இதோ வரேன். உங்க ஆயுதங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. உங்க கையில இருக்க ஆயுதங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. இது என் சட்டத்தின் மீது ஆணை, பாரத தாய் மீது சத்தியம். என்னுடைய கைப்பிடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது இம்பாசிபிள். எல்லாரும் நில்லுங்க. அட்டாக் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம். இந்த நேரத்துல நீங்க யாராவது உள்ள போயிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது ஆஃப் ஆயிர போகுது. இதுதானே டைமிங். ஓகே. மெஷின் எல்லாமே மனுஷங்க கண்டுபிடிக்கிறது தானே. வாங்கப்பா. தொடக்குது. ஆஹா, மறுபடியும் கலர் போட்டுடா. யப்பா. நோ நோ நோ. இது யாரு? ரமேஷ் பப்பீஸ் எல்லாரும் வாங்க. அங்க பாருங்க எவ்வளவு பபிள் கம்ஸ் இருக்குன்னு. இட்ஸ் பார்ட்டி டைம் குழந்தைகளா. இது கடிச்சா நாம மட்டும் ஓடி வந்துடலாம். டேய் ஓடி போ. எல்லாமே டாக்டர் சொன்னா கேளு. கடிக்காத சொன்னா கேளு. எனக்கு வலிக்கும். ஓட்டோ வேற வழி இல்ல. எகிரிடலாம். வேண்டாம் சொன்னா கேளுங்க. கிட்ட வராதீங்க. நல்ல. எல்லாரும் கிளம்பிடலாம்ப்பா. முடிஞ்சது. வா போலாம். ஓடுங்க ஓடுங்க. எல்லாம் இந்த ஜட்கா சாரால வந்தது. எவ்வளவு வேகமா ஓடுறது. மோட்டோ எவ்வளவு நேரம் தான் ஓடுறது. தொப்பை இருக்கிற நீ ஓடலாம். தொப்பை இல்லாத நான் ஏன்டா ஓடணும்? ஏதாவது சோம்பேறி வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீ ஏதோ ஐடியா இருந்தா சொல்லிடா. பண்ண ஐடியா. வேனோட டயர் பஞ்சர் பண்ணிடலாம். எப்படி ஐடியா? ஓகே. எடுத்துடு. ரோட்ல வீசிடு. அட நண்பர்களே, இதனால எதுவும் ஆக போறதில்லப்பா. ஏன்டா அப்படி சொல்ற? பூசணிக்க மாட்டேங்க. டயர் இல்லாம வண்டி எப்படிடா ஓடும்? அட என் சகோதரா, நான் இப்ப அந்த வண்டிக்கு அடிஷனலா மெட்டல் டயரையும் போட்டிருக்கேன்ப்பா. நல்லா பாரு. டாக்டர் ஜட்கா சார், நீங்க வேனை தயார் பண்ணிருக்கீங்களா இல்ல ரோபோவை தயார் பண்ணிருக்கீங்களா? உங்களோட எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் எங்களை சிக்க வைக்குது. பேசிக்கிட்டே அதை மறந்துட்டு ஓடுங்கப்பா. எல்லாரும் முன்னாடி ஓடுறாங்க. அப்பா ஓடுறாங்க இல்லையா? அம்மா டாக்டர் ஜட்கா சார், இந்த வேனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும்ல? இல்லப்பா இல்ல, இந்த வேனு அதோட டார்கெட்டை முடிக்காம விடாதுப்பா. ஐடியா. இந்த வேன் ஒரு எலக்ட்ரானிக் மெஷின். ஒருவேளை இது தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் ஷார்ட் சர்க்யூட்டால எல்லா ஸ்பாட்ஸும் எரிஞ்சு போயிடும். ஓஹோ பத்துலு என் நண்பா, இது உண்மையிலே ரொம்ப பிரில்லியன்டான ஐடியாப்பா. வாங்க எல்லாரும் ஒரு நல்ல ஆறு நோக்கி ஓடலாம். பாருங்களா, சிங்கம் சார் மரத்து மேல எள்ளி பறிக்கிறாரோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போலீஸை கிண்டல் பண்ணுவ? மாட்டுவனா நானு? உங்களால தப்பிக்கவே முடியாது. நான் உங்களை நாலா பக்கமும் கவர் பண்ணிட்டேன். ஆஹா, உன் டைலாக் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. முடிஞ்சா வந்து புடிச்சு பாரு.
பத்ரோ, என்னாலதான எல்லாரும் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. கவலையப்படாதீங்க. உங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் இப்ப ஆற நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நீங்க அங்கே இருங்க. பயப்படாதடா. இந்த சிங்கத்துக்கு ஒண்ணுமே ஆகாதடா. ஆறு வந்துருச்சு. வா 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 வா. உயிரில்லாத தனமே, உயிரில்லாத உன் கூட சண்டை போடுறது என் பெருமைக்கு இழுக்கு. எப்படி சண்டை போடுவேன்? ஆயுதங்களை தூக்கி போட்டுடு. என்னோட கைப்பிடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். நண்பா, மோட்டு, என் நண்பா, எங்க இருக்க? மோட்டா கூட்டா. டேய் மோட்டோ, நீ எங்கடா இருக்க? மூஞ்ச காட்டுற மோட்டோ. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, திரும்பி வந்திருப்பா. தெரிக்க விட்டுட்டானா? வந்துட்டியாடா மோட்டோ? வந்துட்டியாடா? தமாசே தமாசே. டாக்டர் ஜட்கா சார், இனிமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க சார். காலையில இருந்து 36 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். அட என்னப்பா இது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ணி என்னோட பேட் முழுகி போச்சுப்பா. ஆமா, நாம எல்லாரும் தப்பிச்சுட்டு நினைச்சு சந்தோஷப்படுறா. ஒருவேளை அந்த வண்டிக்கு உயிர் வந்துருச்சுன்னா நம்ம கதி அதோ கதி. ஆனா எட்டுக்கு வந்தது ஹெல்மெட்டோட போச்சு. சூப்பர்ரா, ரொம்ப அருமையா சொன்னேன். அடே மோட்டோ, நான் ஒரு பழமொழிக்கு தண்டா சொன்னேன். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க, நான் மாத்தி சொன்னேன். அவ்வளவுதானே? இந்த மாதிரி நேரத்துல ஒரு பஞ்சு டைலாக் சொல்லணும்ல, அதுக்காக தண்டா. சிரிக்க மாட்டியா? அட நண்பர்களே, இங்க பாருங்க, இதுதான் என் புது கண்டுபிடிப்பு. இதுல ஏதாவது ஒரு பழைய பொருளை போட்டீங்கன்னா அது அப்படியே புதுசா மாறி வந்துரும். ஆமாப்பா, என்ன நம்புங்க. உங்களோட இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப பிரமிக்க வைக்குது. என்னோட மோட்டார் சைக்கிள் கூட ரொம்ப பழசாயிடுச்சு. டாக்டர் ஜட்கா, ஏதோ புதுசா மாத்தி கொடுங்க. அப்பதான் இந்த வண்டியை ஓட்ட சூப்பரா இருக்கும். சீக்கிரம் 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 சீக்கிரம். அட, இந்த மிஷினுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நண்பர்களே. இந்த மிஷின் எதை புதுசா மாத்துதோ அது தன்னோட ஓனர் சொல்றத மட்டும்தான் கேட்கும். அப்புறம் மிஸ்டர் சிங்கம், உங்களை தவிர இந்த மோட்டார் சைக்கிளை வேற யாராலையும் ஓட்ட முடியாது நண்பா. ஆமா, இது ரொம்ப நல்ல விஷயம். அப்ப என்னோட இந்த மோட்டார் சைக்கிளை வேற யாராலையும் திருடிட்டு கூட போக முடியாது. அதேங்கப்பா, என்னோட புது மோட்டார் சைக்கிள். டாக்டர் ஜட்கா, you are a great scientist. Great, 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 great. Thank you very much. டாக்டர் ஜட்கா, என்னோட மோட்டார் சைக்கிள் என்னையே தூக்கி எறியுது. உங்களோட மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. என்ன என் மோட்டார் சைக்கிள் தூக்கி எறிஞ்சிருச்சுன்னா பாத்துக்கங்க. என்ன பண்றது புரியலையே. ஐயோப்பா, போட்டு பத்ரு, தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ஜட்கா. அட சிங்கம் சார், இந்த பைக் ஏன் அப்படி செய்தன்னா, அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பைக்குக்கு ஒரிஜினல் ஓனர் நீங்க கிடையாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த பைக்கை முதல்ல நீங்க தான் வாங்குனீங்களா? அது தன்னோட ஒரிஜினல் ஓனரை தேடி போய்கிட்டு இருக்கு நண்பா. ஆமா, அத கடவுளே, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னோட அப்பா பபிள் கம் தான் எனக்கு இந்த மோட்டார் சைக்கிள் கிஃப்டா கொடுத்தாரு. பர்த்டே 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 பர்த்டே.
அப்படின்னா அந்த பைக் உங்க அப்பாவை தேடி தான் போய்கிட்டு இருக்கா சார். அதாவது பபிள் கம் சார் தேடிக்கிட்டு. வாங்க சார். என்ன எங்க கடத்திட்டு போறீங்க? இந்தியா மேல சத்தியம், பாரத தாய் மீது சத்தியம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க கூட வாங்க சார், உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி உண்மையை சொல்றோம். அதோ போகுது அந்த புது மோட்டார் சைக்கிள். அப்பா, இத நீங்க தான் எனக்கு பர்த்டே கிஃப்டா வாங்கி கொடுத்தீங்க. போங்க, போய் அதை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். என்னது? என்ன நடக்குதுங்க? அக்கா பாத்துங்க. அட நண்பா, இத வச்சு பார்த்தா பபுள் கம் சார் கூட இதோட ஒரிஜினல் ஓனர் இல்ல போல இருக்கே. இப்ப எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த மோட்டார் சைக்கிள் பிடிக்கிறதுக்கு வழி இருந்தா அத முதல்ல சொல்லுங்க. அட இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள பிடிக்கிறதுல எனக்கு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த புலி அந்த பைக்கை எப்படி பிடிக்கிறதுன்னு மட்டும் பாருங்க. ஆமா. ஓகே. பபிள் கம் சார், அந்த மோட்டார் சைக்கிள் அவங்க ஒரிஜினல் ஓனரை தேடி போய்கிட்டு இருக்கு. அது உங்களையும் ஓனரா கண்டிப்பா ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மோட்டார் சைக்கிள் யாருது சார்? இல்ல நான் தான் அந்த பைக்கை சிங்கத்துக்கு கிஃப்டா கொடுத்தேன். சார், மறுபடியும் நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இந்த மோட்டார் சைக்கிளோட ஒரிஜினல் ஓனர் யாரு? நீங்களா வாங்குனீங்க? சிங்கம், மை டியர் சன்னு, நீ பைக்குன்னு என்ன ரொம்ப தொல்லப்படுறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்க பார்த்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக்கை வாங்கி அதை லைட்டா பட்டி டிங்கரிங் வேலை பண்ணி உனக்கு கிஃப்டா கொடுத்த. அதான் உண்மை. டோன்ட் மைண்ட் இட் மை சன்னு. அப்பா, உங்களோட சொந்த பிள்ளைக்கே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. செகண்ட் ஹேண்ட் மோட்டார் சைக்கிளை வாங்கி எனக்கு கொடுத்துருக்கீங்களே. நீங்க ஏப்பா இப்படி பண்ணீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. நீங்க சீன் போறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கங்கடா சிங்கம். முதல்ல மோட்டார் சைக்கிள் அதோட ஓனர் தேடி போயிருக்கு. அதை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. அதாவது சார், நீங்க எந்த மெக்கானிக் கிட்ட இருந்து அதை வாங்குனீங்கன்னு எங்க கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம். பொற்புரி நகர் பக்கத்துல இருக்கிற ஐஸ் ஃபேக்டரி கிட்ட தான் ஒருத்தர் இருக்கான். என்ன காரியம் பண்றீங்க நீங்க? என்ன பண்ண போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. சும்மா வாப்பா கத்தாத. போற வழியில எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி ஏதாவது வாங்கி தரேன். இந்த மாதிரி மெக்கானிக் ஒரு பைக்கை நீ வந்து சிங்கத்தோட அப்பாக்கு வித்தல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அந்த பைக் அதோட ஓனர் தேடி போயிருக்கு. நீ தான் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். ஒழுங்கா வந்து ஓட்டு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னப்பா பண்றீங்க? நான் ஒண்ணும் கமாண்டோ கிடையாது. இத மாதிரி மோட்டார் சைக்கிள் எல்லாம் தாவி குதிச்சு பிடிக்கிறதுக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஓய், போலீஸ் இங்க தானே இருக்கேன். இப்ப அந்த மோட்டார் சைக்கிளை புடி. அதை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்பட. சீக்கிரம் போ, இல்ல இந்த மோட்டார் சைக்கிள் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். அட கடவுளே, தெரியாம இவங்க கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. என்ன காப்பாத்து. ரொம்ப கத்தாத. அந்த பைக் மேல குதிச்சு உக்காந்து அது எப்படியாவது நிப்பாட்டு. பேசிக்கிட்டே இருக்க. அப்படின்னு பார்த்தா இந்த மோட்டார் சைக்கிளுக்கு இவன் கூட ஓனர் இல்ல போல இருக்குதே. இந்த மோட்டார் சைக்கிள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுப்பா. டேய் பூசணி காமனியா, அத கையில என்கிட்ட குடுறா. இதுக்கு பழைய மோட்டார் சைக்கிளே நல்லா இருந்தது. நான் எதுக்கு இந்த புது மோட்டார் சைக்கிளை வாங்கி இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? சார், மிஷின்குள்ள எந்த பொருள் போய் புதுசாயிடுச்சோ அதை மறுபடியும் பழசா மாத்தவே முடியாதுப்பா. அதோ அங்க பாருங்க, மோட்டார் சைக்கிள் இப்ப காட்டு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. காட்டுவாசி எவனோ ஒருத்தன் இந்த பைக்கை வாங்கி இருப்பானோ. சொல்லிட்டாருப்பா, வீட்டு வாங்கி உட்காந்துட்டு வாயா. ஓ, இதான் மேட்ரா. நம்பர்
நம்பர் 1 நம்பர் 2 இந்த புது மோட்டார் சைக்கிள் எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு நமக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாள். பத்ரோ, இந்த குட்ட பையன் எதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் மோட்டோ, அவன் இப்படித்தான் எதையாவது தத்து புத்துன்னு உளறுவான். ஐடியா வந்திருக்கு. போஷ் நான் அந்த வாட்டி ஓட்டி பார்க்கட்டுமா? சரி, ஓகே, ஓட்டி பாரு. இந்த மோட்டார் சைக்கிளுக்குள்ள உட்கார கூட விட மாட்டேங்குது. நானும் அதை பார்த்தேன்டா. மோட்டார் சைக்கிள், உனக்கு அவ்வளவு திமிரா? என்னோட ஆளுங்களையே தூக்கி எறிஞ்சிட்டியா? ஓ, அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிளோட ஒரிஜினல் ஓனர் இந்த தண்டனக்கட்டானா? உங்களை பார்த்தது இந்த மோட்டார் சைக்கிள் பயந்துடுச்சு. நீங்க உட்கார்ந்ததுமே இந்த மோட்டார் சைக்கிள் ஸ்மூத்தா ஓடுது. எங்களையும் கொஞ்சம் உட்கார வைங்க ப்ளீஸ். அந்த மோட்டார் சைக்கிள் என்னோடது. எனக்கு என்னோட மோட்டார் சைக்கிள் திரும்ப வேணும். ஜான் அதை மெக்கானிக் கிட்ட வித்திருக்கா. அதுக்கும் ஜானுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. ஜான், மரியாதை அந்த மோட்டார் சைக்கிள் திரும்ப கொடுத்துடு. எதுக்கு நான் தரணும்? நான் ஒண்ணு இந்த பைக்க திருடல. இந்த பைக் தான் என்ன தேடி வந்திருக்கு. இது இப்ப எனக்கு தான் சொந்தம். ஒழுங்கு மரியாதையா அந்த மோட்டார் சைக்கிள் எங்ககிட்ட ஒப்படைக்கல, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவேடா. முடிஞ்சா என்ன வந்து பிடிச்சு பாருங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்கடா பாப்போம். எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் கிட்ட நான் அடி வாங்கினதே கிடையாதப்பா. அடி அப்படிதான் அடி. அவங்கள பாரபட்சம் பார்க்காம அடிச்சு எரிஞ்சிரு. மோட்டோ, ஏதாவது பண்ணிடா சீக்கிரம். நான் என்னடா பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா சொல்லு. இந்த மோட்டோ, எத்தனை சமோசா வேணா அமிக்கிக்க. அந்த மோட்டார் சைக்கிள் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும். சீக்கிரமா போ, விட்டுறாத. மோட்டார் சைக்கிள் வந்துரு. அப்படி எப்படி இப்ப பாரு. யாருகிட்ட? என்கிட்டயே வா. நடக்குமா? சிங்கம் சார், இந்தாங்க, இது உங்களுடைய மோட்டார் சைக்கிள், எடுத்துட்டு போங்க. இல்ல, இப்படி ஒரு நல்ல மோட்டார் சைக்கிளைய கையை விட்டு போக கூடாது. மோட்டோ, நீ அந்த மோட்டார் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணதுனால அது ஒன்னதான் ஓனர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இன்னையில இருந்து நீதான் அதுக்கு ஓனர். இது பார் மோட்டார் சைக்கிள், இன்னையில இருந்து சிங்கம் சார் தான் உன்னுடைய ஒரிஜினல் ஓனர். போ, அவர்கிட்ட போ. Thank you, Motu Patru. Thank you. Bye bye. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.